அனைவருக்கும் வணக்கம். ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான அந்த வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல தான் வந்து இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலமா வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது வந்து ஜெனரல் லீடிங் பப்ளிக் செக்டர்ல வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இது வந்து ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்வைட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா வந்து இந்த ஸ்கேல் 1 ஆஃபீஸர் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல கேட்டிருக்காங்க. வேரியஸ் டிசிப்ளின்ல வந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/3/2024 இருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட், அதுக்கப்புறம் பேமெண்ட் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 12/4/2024. எக்ஸாம் வந்து மே அல்லது ஜூன் 2024 வரும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் வந்து இல்லை, டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஆன்லைன் மூலமா மட்டும்தான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டிசிப்ளின்ல வந்து எவ்வளவு வேகன்சி, இதில் கேட்டகரி வைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கௌண்ட்ஸ், ஆக்சுவரியல், இன்ஜினியரிங் ஐடியில், மெடிக்கல் ஆஃபீஸர், லீகல்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான டிசிப்ளின்ல வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 20, ஆக்சுவரியல் 5, இன்ஜினியரிங்ல 15, இன்ஜினியரிங் ஐடியில் வந்து 20, மெடிக்கல் ஆஃபீஸர்ல 20, லீகல்ல 20ன்னு சொல்லிட்டு 100 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து எஸ்சியில் 13, எஸ்டியில் 7, ஓபிசியில் 26, இடபிள்யூஎஸ்ல 9, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 45, டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பேக்லாக் வேகன்சி வந்து எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசிக்கு 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து அதாவது எனிவேர், அதாவது டிரான்ஸ்ஃபர் டு எனி பிளேஸ் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷன் பீரியட் வந்து 1 இயர்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அல்லது 1 இயர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷன் பீரியட்ல வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். லைசன்டேட்டிக் எக்ஸாமினேஷனுங்கிறது வந்து இந்த இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணாதான் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண முடியும். அப்படி சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்சூட்டபிள் அட் எனி டைம் டூரிங் ப்ரொஃபஷன் பீரியட், எக்ஸ்டெண்டட் ப்ரொஃபஷன் பீரியட் வித்வுட் எனி நோட்டீஸ் ஆர் அசைனிங் எனி ரீசன் தேர். ஸோ கண்டிப்பாக வந்து அன்சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேரண்டி பாண்ட் வந்து கொடுக்கணும், மினிமம் 4 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்ஷியல் காஸ்ட், அதாவது கேண்டிடேட் இந்த ப்ரொஃபஷன் பீரியட்ல வந்து நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா பார்ஷியல் காஸ்ட்டாக வந்து 40,000 ரூபாய் வந்து பே பண்ணணும் அந்த இதுக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பே 50,000 இருந்து உங்களுக்கு இந்த பே ஸ்கேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து 85,000 வரைக்கும் இருக்கும் பெர் மந்த். இது வந்து மெட்ரோபாலிட்டன் சென்ட்ரல்ல அதர் பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. அதாவது நியூ பென்ஷன் சிஸ்டம் இருக்கு, கிராஜுவிட்டி, எல்டிஎஸ், மெடிக்கல் பெனிஃபிட், குரூப் இன்சூரன்ஸ், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு இதற்கான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தி ஆஃபீஸர் ஆல்சோ என்டைட்டில் ஃபார் கம்பெனிஸ் லீஸ்ட் அகாமடேஷன் இருக்கு as per norms படி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 31/12 உங்களுக்கான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டடா இருக்கணும். அதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து அந்த டிசிப்ளின் வைஸ் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கான அந்த வேலிட் மார்க் ஷீட் சர்டிபிகேட் எல்லாமே வந்து 31/12/2023 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இங்கே கொடுக்குறாங்க. டிகிரியில் வந்து உங்களுக்கு 59.99 இருந்துச்சுன்னா அதை வந்து 60 வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பிகாம் படிச்சிருக்கணும் 60%ல, அதில் வந்து எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 50% மார்க் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. எம்பிஏ ஃபினான்ஸ் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவரியில் வந்து பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஆக்சுவலி சயின்ஸ்ல வந்து 60% மார்க்ல இருக்கணும். மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி அல்லது கிரெடிட் ஆஃப் மினிமம் 4 பேப்பர்ஸ் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்டரியஸ் இந்தியா, இன்ஸ்டிடியூட் அண்ட் ஃபேக்கல்டி ஆக்டரியஸ் யூகே. ஸோ இந்த மாதிரியான இதற்கான அந்த குவாலிஃபிகேஷன். ஸோ அடுத்து இன்ஜினியர்ஸ்ல வந்து இன்ஜினியர் பிஇ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து 60% மார்க்ல இருக்கணும், அல்லது எம்இ எம்டெக் எம்சிஏ கூட எலிஜிபிள் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர்ஸ் வந்து பிஇ பிடெக், ஆட்டோமொபைலில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல வந்து 60% அல்லது எம்இ எம்டெக் ஆட்டோமொபைலில். ஸோ டாக்டர்ஸ் நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லியிருந்தாங்களா, அதில் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்து லீகல்ல வந்து கிராஜுவேட், இது எல்லா குவாலிஃபிகேஷன்லையுமே வந்து 60% வந்து அதர் கேண்டிடேட், 50% வந்து எஸ்சி எஸ்டி இவங்க வந்து அந்த மார்க் ஸ்கோர் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஜிசி அல்லது ஏஐசிடியில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கம்பெனி டிசிஷன் திஸ் ரெக்கார்ட் ஷல் பி ஃபைனல். ஸோ கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் வேலிட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், நெசசரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து 31 டிசம்பர் 2023 இருக்கணும். ஏஜும் அதே போல தான். ஸோ 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், அதர் பேக்வேர்டு, டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபென்ஸ்ல இருக்கவங்க, விடோக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இது ஒரு 3 டைப்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 டைப்ல இதற்கான செலெக்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தான் வந்து இருக்கும். ஸோ இதற்கு வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கவில்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் எக்ஸாம்லேயே வந்து 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 மார்க். போத் அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் வந்து எல்லாமே ஆன்லைனில் வரும். கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் டைப்பிங் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் 2.5 ஹவர்ஸ் வந்து இதற்கான அந்த டூரேஷன் இருக்கும் எக்ஸாமுக்கு. இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இது எல்லாமே மல்டிபிளில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 200 மார்க். ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்க்கு 10 மார்க், எஸ்ஏக்கு வந்து 20 மார்க்னு சொல்லிட்டு 30 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ அதான் வந்து பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இன்டர்வியூ. ஃபேஸ் 2ல வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லது வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எங்கே இன்டர்வியூ நடக்குது, எந்த டைம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமும் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் ஸ்கோர், அப்புறம் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து எல்லா கேண்டிடேட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் இவங்கெல்லாம் அதாவது கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயி, அதாவது ஓரியன்டல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில், அவங்களுக்கு வந்து 250 ரூபா இன்டிமேஷன் சார்ஜஸ் ஒன்லி ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கூட மட்டும்தான் பே பண்ணணும். இது வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் சென்டர். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து 3-4 டைப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபீஸ், ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோடுன்னு சொல்லிட்டு இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் வந்து எந்த மாதிரி இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஃபோட்டோகிராஃப் வந்து கலர், ரீசெண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் கால் லெட்டர் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இதற்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில், அதாவது www.orientalinsurance.org.in இதில் கேரியர்ஸ் ஆப்ஷன் 21/3 நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.